ம் வா. இந்தாயா உங்களோட பொண்ணு. நான் சரின்னு சொன்னா என் கூட நரகத்துக்கு வரத்துக்கு கூட இவ தயாரா இருக்கா. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல போய் நின்னாலே எங்க கல்யாணம் நடக்கும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். 2 குடும்பத்தோட சம்மதம் இல்லாம எங்க கல்யாணம் நடக்காது. அப்படி நடக்காததுனால எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாரோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தாதான் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். உங்க வீட்டு சம்மதம் இல்லாம நாம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல நிம்மதியே இருக்காது. நான் இதுவரைக்கும் எனக்காக வாழ்ந்ததுல அது அப்படியே தொடரட்டும். மனசுல ஏதாவது ஆசைகளை வளர்த்திருந்தா அதை மறந்துரு. உனக்கு இவங்க சூப்பர் மாப்பிள்ளைய தேடி வைப்பாங்க. அதுவும் வக்கீலா இருந்தா பிரமாதமா இருக்கும். உனக்கு ஏன் கேஸே ஓவர்லோடு தான். உன் புருஷன் வந்து அவருக்கும் சேர்த்து நான் கேஸ் கொடுக்கறேன். அப்ப நான் வரட்டா? அம்மா சர்வேஸ்வரி, அம்மா. யாரு? நான் புலிக்காட்டு தேவன். உள்ள வரலாமா? வீட்டுக்கு வர்றவங்கள சிலுவை வீட்டுக்காரங்க அவமானப்படுத்துனதே கிடையாது. தைரியமா உள்ளவாங்க. வெக்கப்படாம உள்ள வாங்கடா. வைராகியத்தினால சில தவறுகளை நான் செஞ்சு இருந்தாலும் நான் அவ்வளவு கெட்டவன் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு அழுதாள்னா அதை என்னால தாங்க முடியாது. அதுக்காக என்ன புண்ணியம் பண்ணவன்னு நினைச்சுக்கவும் வேண்டாம். தேவையில்லாம உங்க புள்ளகிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் வைராகியம் காமிச்சவன் தானா. இருந்தாலும் என் பொண்ணு உங்ககிட்ட வக்கீலா வேலை செய்யறதுக்கு நான் தடை எதுவும் சொல்லல. ஏன் தெரியுமா? அவ விருப்பத்தையும் அபிப்பிராயத்தையும் நான் மதிச்சதுனால. அதை தவிர வேற என்ன? அதனால நீங்க சொன்ன கல்யாண விஷயத்துல என் பொண்ணோட விருப்பத்தை நான் மதிக்கிறேன். என்ன புரியலையா? யோ, உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என் பொண்ண கட்டிக்க போறவன் கிறிஸ்தவனா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இவன் ஞானஸ்தானம் பண்ணா அந்த பிரச்சனையும் தீந்துரும். அப்புறம் நான் எதுக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு குறுக்கணிக்க போறேன்? என்ன? ஏய், நீங்க 2 பேரும் ஏன்டா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே நிக்கிறீங்க? டேய், இவன் உங்களுக்கு மச்சான் ஆயிட்டானா அவன்கிட்ட நீங்க அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. தண்ணி அடிச்சிருந்ததுனால செஞ்சது பெரிய தப்பு தான். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. ஏய், அதெல்லாம் நாங்க அப்பவே மறந்துட்டோம். உண்மையை சொல்லணும்னா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எல்லாமே மங்களகரமா நடக்கும். அப்போ அடுத்த வாரம் வர்கீஸுக்கு ஞானஸ்தானம், அப்புறம் திருவிழா, அடுத்து உடனே கல்யாணம். என்ன சம்மதம் தானே? பிரார்த்தனை முடிஞ்சிருச்சுல்ல. வர்கீஸ், மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. கர்த்தரின் பேரால் வணங்குகிறேன். கர்த்தர் எல்லாருக்கும் துணையா இருக்கட்டும்பா. கர்த்தருடைய புத்திரனுடைய பரிசுத்த ஆன்மாவினுடைய நாமத்தால் நான் உனக்கு ஞான ஸ்நானம் செய்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா எதுக்குண்ணா இப்படி மழை பெய்யுது? இப்பதான் இந்த ஞானஸ்நானம் முடிஞ்ச அப்புறம் தான் ஓய் ஞாபகம் அது வந்தது. ஒண்ணு இல்ல ஃபாதர், நாளைக்கு அண்ணனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்களா, அதை நினைச்சு டென்ஷனா இருக்காரு. ஏண்டா, ஞானஸ்நானத்துக்கு இவ்வளவு டென்ஷன்னா கல்யாணத்துக்கு எப்படி இருக்கும்? எப்படி டென்ஷன் ஆகாம இருக்கிறது ஃபாதர்? மேல் விட்டு சின்ன தாய் தானே என்ன தூக்கி வச்சுக்க போறாங்க. அவங்களுக்கு பிரஷர் அதிகமா இருக்கு. நீங்க என் தலையில தண்ணி ஊத்தும் போது அவங்க என்ன எடுத்துக்கிட்டு நிக்கணும்ல. 2 லோட் மேன ஏற்பாடு பண்ணா என்ன? உன்னை எல்லாரும் மாடுன்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லடா.
டேய் பெரியவனான உன்னை தூக்க வேண்டிய அவசியமே இல்லடா. அப்படின்னா வர்கீஸ் எனக்கு ஜான்சன் பேபி சோப் போட்டு குளிப்பாட்டி சின்ன பசங்களுக்கு மாட்டுற அகீஸ் எல்லாம் போட்டு நிப்பாட்ட வேண்டாம். தேவைன்னா போட்டுக்க, ஆனா அதுக்கு மேல ஒரு டவலும் கட்டிக்கணும். இவன் அதை விட பெரிய மாடு. டேய் நீ சாதாரண ட்ரெஸ்ல இங்க வந்தா போதும், வேற எதையும் நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கு நீ வந்துரு. வர்கீஸ் நான் போங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஏன் கண்ணுங்களா, உங்களுக்கு இப்பவாது இங்க வரணும்னு தோணுச்சே. நான் எத்தனை தடவை சொன்னேன் நீங்க இங்க வாங்க, நீங்க இங்க வாங்கன்னு. வாங்க. வக்கீலம்மா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. எப்பவும் உங்களை பத்தி தான் இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இனிமே யாரையும் இங்க இருந்து நான் போக விட மாட்டேன். என்ன மணி, நல்லா இருக்கல்ல? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, நாங்க திடீர்னு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் நான் ஒரு கச்சேரி புக் பண்ணியிருந்தேன். நான் அதை மறந்தே போயிட்டேன். கமிட்டிக்காரங்க போன் பண்ணப்பதான் ஞாபகம் வந்தது. என்ன சிவா, இந்த மாசம் எந்த கச்சேரி புக் பண்ண வேண்டாம்னு உன்கிட்ட சொல்லியிருந்தல்ல? இல்ல, இது முன்னாடியே புக் பண்ணது. கேன்சல் பண்ண நான் ட்ரை பண்ணேன். ஆனா இது டிக்கெட் ப்ரோக்ராம்ங்கிறதால எவ்வளவு டென்ஷனா இருக்கு. நாளைக்கு என் மகனுடைய வாழ்க்கையில முக்கியமான சடங்கு நடக்குது. அந்த வேலையில எல்லாரும் இருக்கும். இந்த நேரத்துல வந்து கச்சேரி அது இதுன்னு சொன்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல. கச்சேரி முடிஞ்சதும் ஒரு 10-10:30 திரும்ப வந்துடலாம். என்ன செய்யறது இப்போ? இதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஏற்கனவே புக் பண்ண நிகழ்ச்சியை நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. நிறுத்து. வர்கீஸ், வர்கீஸ், நில்லு. அப்பா எங்க போறீங்க? உங்க ட்ரூப்பே உட்கார்ந்துருக்கு போல இருக்கு. நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்குது, மறந்து போயிட்டோம். போகாம இருக்க முடியாது. 10 மணிக்கெல்லாம் கண்டிப்பா அப்ப வந்துருவேன். நானும் வரேன். உனக்கு இங்க நிறைய வேலை இருக்குல்ல, நீ போ, நாங்க போயிட்டு வந்துறோம். சரி, நீங்க போய் கலக்கிட்டு வாங்க. ரைட். நிறுத்த வேண்டாம் ஐயங்கார், பாடுங்க. தொடக்கத்திலே மங்களகரமா ஒரு பாட்டோட ஆரம்பிங்க. சிவராமா, என்னங்கய்யா? என்ன இதெல்லாம்? நீங்களாம் யாரு? எதுக்காக எங்களை ஏமாத்தி கச்சேரி புக் பண்ணி கூட்டு வந்தீங்க? ஐயங்கார்கிட்ட எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. இவரோட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு கொட்டேஷனை கொடுத்தாங்க. நீங்க முன்னாடி ஒரு கிறிஸ்டின் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த சமூகத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தீங்களா? அது போதாதுன்னு இப்ப இந்துவா பிறந்தவங்க மகனை ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்டினாக்க போறீங்களாமே. இதெல்லாம் உண்மைதானே? அதனால இந்த சமூக துரோகிய போட்டு தலை சொல்லிட்டாங்க. ஐயாவும் ஒண்ணும் பண்ண நான் விட மாட்டேன். நீயும் ஐயாவும் துரோகி ஐயங்கார் மகனை கிறிஸ்டினாக்க போறியா? ஐயா, நீ போமா. சிவராமா, நீ உள்ள போ. ஐயா, நீங்க வாங்கய்யா. For more updates, like, comment,
Subscribe to our channel